உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் சித்திரைப்பேட்டை பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதன் ட்ரோன் கேமரா காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இயற்கையின் அழகு எந்த அளவு அழகானதோ அதே அளவு சீற்றமானது என்பதை உணர்த்தும் காட்சிகளை கடலூர் சித்திரைப்பேட்டை கடற்கரை காட்சிகளை பார்க்கும்போது உணர முடிகிறது. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். அங்கு கடல் சீற்றத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். அங்கு கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் என்ன தேவநாதன்? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா, கடலூர், சென்னை உள்ளிட்ட துறைமுகங்கள்ல தற்போது 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 21ஆம் தேதி முதலே கடலூர் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மறு அறிவிப்பு வரும் முறை மீன்பிடிக்க செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 2 நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் கடல் சீற்றம் மிக அதிகமாக உள்ளது. இன்று பார்த்தோம் அப்படின்னா 8 மீட்டர் உயரத்துக்கு கூட கடற்கரையோட அந்த உயரம் இருக்கிறது காண முடிகிறது. இந்த ஒரு காட்சி தான் இப்ப நம்ம சித்திரப்பேட்டை பகுதியில பாக்குறோம். இங்க பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அந்த கடலுடைய கரையை உடைத்துக் கொண்டே சில இடங்கள்ல தண்ணீர் உப்பு காட்சி கூட நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் மீனவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, மீனவர்கள் தங்களுடைய வலைகள், படகுகள் போன்றவற்றையும் பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்பதால இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்தோம்னா, அந்த மீனவர் மக்கள் எல்லாமே பார்த்தோம்னா டிராக்டர் கொண்டு தங்களது படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பான இடங்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் குறைந்த அளவிலான மழையோ காற்றோ இருந்தால் மட்டுமே இவை தாக்கு பிடிக்கும். அதிக அளவிலோ மழையோ காற்றோ இருக்கும் போது இவற்றுக்கு சேதாரம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரோன் காட்சிகள்ல நம்ம பார்க்கும்போது நுரை பொங்கிய கடலாக, அதாவது ஒரு முழுமையான அந்த சீற்றத்தின் காரணமாக வெள்ளை நிறத்தில் அந்த கடலை நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு கடல் சீற்றமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தேவநாதன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.